அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு கணிதம் அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி ஒரு 6 கொஷின்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், ரீசனிங் அந்த கேட்டகரி தான். விச் வேர்ட் டஸ் நாட் பிளாங் வித் த அதர்ஸ் அப்படின்ற. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் மேன் அவுட் அப்படின்ற அந்த டாப்பிக்கு தான். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். எல்லாமே இண்டெக்ஸு, சாப்டரு, கிளாஸரி, புக்கு. ஓகேங்களா? ஸோ புக்கு மேஜரு, அது உள்ள சப்டிவிஷனில் இண்டெக்ஸு, சாப்ட்ரு, கிளாஸரி எல்லாமே வரும். ஓகேங்களா? இது ஓரளவு எல்லாமே புக் ரிலேட்டட். அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புக்கு தான். ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது கொஷின்ஸு. பாபு ஒரு சேலையை 24 நாட்களில் நெய்வார். ஓகேங்க, பாபு ஒரு சேலையை 24 அப்படின்னா 1 டே பாபுவனுடைய ஒர்க்கு. பாபு 1 டே என்னுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா 1/24. ரமேஷ் வந்து பாபுவை விட திறமைசாலி. ரமேஷ் அப்படின்னா அது எந்தனா 2 மடங்கு திறமைசாலி அப்படின்னா என்ன அர்த்தங்க? ரமேஷ் இதில் பாதின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் 2 மடங்குன்னா 2 × 1/24. ஒரு நாள் செய்கிற ஒர்க்கு 1/24 ஒரு பங்குன்றப்ப 2 மடங்கு திறமைசாலின்றப்ப இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இருவரும் இணைந்துன்னா 2 பேர் தான் ஆட் பண்ணிக்காங்க. 1/24 + 1/2. இங்கே 2 × 24 24 3 கேன்சல் பண்ணுங்களா 1/8. ஸோ நமக்கு இது வந்து 2 பேர் செஞ்சு 1 டே ஒர்க்கு. 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் ஒர்க்கை முடிக்குவாங்கன்னா 8 days. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் அது. அடுத்த கொஷின்னு, 24 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம். ஓகேங்களா? ஒரு ஸ்பியர், ரேடியஸ் 24 சென்டிமீட்டர். ஓகே, உருக்கப்பட்டு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. இப்போ இது மாதிரி ஏதாவது ஸ்பியரு சிலிண்டராவோ, ஸ்பியர் கோனாவோ அல்லது கோன் ஸ்பியராவோ இது மாதிரி சேஞ்சஸ் பண்ண எப்பவுமே அதனுடைய வால்யூமை எடுத்துக்காங்க. ஓகேங்களா? ஸ்பியர்னுடைய வால்யூம் என்ன? 4/3 πr³. ஓகே, இப்போ இது வந்து ஸ்பியர்னுடைய வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், இது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஓகேங்களா? இது ஈக்குவல் 4/3 π அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, r³ ஆர்ன்றது என்னது? 24³ ஈக்குவல் டு இங்கே r² வந்து 6 × 6 × h. ஓரளவு கிட்டத்தட்ட அப்படியே கேன்சல் ஆகும். ரைட்டுங்களா? 24 பாருங்கள், 4/3 24 24 24 6 × 6 நமக்கு h தான் கேட்டிருக்கேன். 6ஆல் கேன்சல் பண்ணுங்களா 4 times. இந்த 6ஆல் கேன்சல் 4 times. இந்த 3ஆல் கேன்சல் பண்ணுங்களா 8 times. ஓகேங்களா? 4 8 4 4 ஈக்குவல் டு h 32. இது 16. இது என்னங்களா 512 ஈக்குவல் டு h. ஓகே, நமக்கு டைரக்ட் ஆன்சர் கிடச்சிருச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸு. பிரின்சிபல் 8000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%. இயர் வந்து பாருங்கள் 1.5 வருஷம், 1.5 years. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்றாங்க. அப்போ கூட்டு வட்டி கேட்குறாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரின்சிபலை போட்டுருங்க. ஒரு வருஷத்துக்கு 4%னா 104/100. இந்த அரை வருஷத்துக்கு எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பாதியை குறைச்சிக்கங்க. அப்படின்றப்ப 102/100. இது இப்போ டைரெக்டாக போட்டிங்களோ வந்துடும். போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்களா? இது வந்து அமௌண்ட்டு. ஸோ 8486.40 வரும். இதுலேருந்து அசல் 8000 கழிச்சிட்டுங்களா 486.40. ஓகே,
இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, சரி. இது வந்து பாருங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பி அமௌண்ட்டு, ஆர் அமௌண்ட்டு, என் 3 வருஷம் இருக்குது. அது நீங்கள் முழு நம்பரை கூட மாற்றிக்கங்க, 7/2 அப்படின்ட்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100 டைரெக்டாக போடலாம். P 35,500, N 7/2, 10/100. நமக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு 412,425 அப்படியே டைரெக்டாக வரும். மல்டிப்ளை பண்ணுங்களே டைரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இது டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஒரு வினாடி வினா போட்டியில் பார்த்திங்கன்னா ரமேஷ் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் 8:9. போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர். ஸோ 2 பேரும் சேர்ந்து 85 புள்ளிகள். அப்படின்னா என்னது அர்த்தங்க? 8 + 9 சேர்த்தனங்கள 17, 85 கேன்சல் பண்ணங்களா பார்த்திங்களா 5 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? ஓகே, அப்படின்றப்ப சுரேஷ் எத்தனை புள்ளிகள்? ஸோ 9 × 5 பார்த்திங்கன்னா 45. டோட்டலாக 85 புள்ளிகள். ஒவ்வொருத்தரும் 8, 9. ஸோ 8/9ன்னு 17. 17 கேன்சல் பண்ணுங்களா, ஒரு ஷேர் 5ன்னு கிடச்சிடும். ரமேஷ்க்கு வேணால் 8 × 5, சுரேஷ்க்கு வேணால் 9 × 5. ஸோ இது 40, 45. நம்ம கேட்டிருக்கிறது சுரேஷ். ஸோ ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். எல்சிஎம் கேட்குறாங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஓகேங்க. ஸோ 3 இருக்குது. ஸோ 3மே நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஒவ்வொன்றா பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை போடுறப்ப பார்த்திங்கன்னா x - 2 x + 1 இருங்க பார்க்கலாம். இல்லை, x - 3 x + 1 இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்களா? ஓகேங்களா? இது ஃபேக்டரைஸ் பண்ணுங்களா? x + 1 x + 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்களா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்களா? x - 1 x + 1. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு காமனாக்கிறது என்ன? x + 1 ஒரு டைம் எழுதிக்கங்க. எல்சிஎம்னா காமனாக்கிறது x + 1. அதுக்கடுத்து காமனாக்கிறது எதுவும் இல்லை, எழுதிக்கங்க. எல்லாமே எழுதிக்கங்க. x - 1 எழுதிக்கணும், x + 2 எழுதிக்கணும், x - 3. ஸோ இதுதான் எல்சிஎம். பாருங்க, கரெக்டாக வந்துடுச்சு. x - 1 x + 1 x + 2 x - 3. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். காமனாக்கிறத ஒரு டைம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் காமன் இல்லாதே எழுதிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின்ஸு. இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். 144 216 எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா? எல்சிஎம் பார்த்தீங்களா, எடுத்தீங்களா, என்ன வரும்னா இந்த மாதிரி சமயம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. நான் இதில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இதுன்றதுக்காக ஃபேக்டரைஸ் இப்படி பண்ணிட்டேன், ப்ரைம் நம்பரை. இப்போ இதுலேருந்து எல்சிஎம் எடுத்தங்களும் பெரிய நம்பர் எதுவும் அதான் எல்சிஎம். 2/4 இங்கே 3, இங்கே 3/3. ஓகேங்களா? இப்போ 2/4 வந்து 16, 3/3 வந்து 27. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுங்களா, நமக்கு என்ன வருதுங்க? 432. ஓகே. மிகச்சிறிய 5 இலக்க எண், ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னால் என்னதுங்க? ஓகே, 2 4 5. ஓகே,
இது இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்றது பார்க்கணும். அப்போ நம்ம போட்டு 432 டிவைட் பண்ணுங்களா, நமக்கு 23 பாயிண்ட்டு சம்திங் கிடைக்கிது. அப்படி நமக்கு 24 × 432 பார்த்துங்களா என்ன வரும்னா 10,368 வரும். ஓகே, இதுதான் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட்டில் இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகக்கூடியது அப்படின்றது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க. கொடுத்துருக்குற அந்த 2 டிஜிட்டை எல்சிஎம் எடுங்க. நெக்ஸ்ட்டு 5 டிஜிட் நம்பரை எடுத்துக்காங்க. அந்த எல்சிஎம் நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ சம்திங் பாயிண்டில் வரும். ஏன் இது பாயிண்டில் வரும்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 10,000 டிவைட் பண்ணுறோம். நமக்கு ஹோல் நம்பராக வேணும். அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் நம்ம பார்த்திங்களா 23 பாயிண்ட் சம்திங் 24 × 432 போட்டாங்களோ இது நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். இது 6 வந்து நம்ம என்னென்னு எழுதலாம், 2 × 3ன்னு எழுதிக்கலாம். x² - 3x என்னென்னு எழுதலாம், x எடுத்துகிட்டு x - 3. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபைண்ட் த ஜிசிடின்னு கேட்குறாங்க. ஈச் பேர் ஊஸ் எல்சிஎம் வந்து இது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து 2 × x + 5. இதுலேருந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம், இதுலேருந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்துக்கு ஜிசிடி கேட்குறாங்க. ஜிசிடின்னா ஹெச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. இதுதான். ஆனால் இவங்க இந்த கொஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது. ஹெச்சிஎஃப் × எல்சிஎம் = இருக்குன்னா அந்த 2 நம்பர்ஸ் ப்ராடக்ட்டு. ஸோ அதை வச்சு அப்படின்னா அந்த 2 நம்பரும் ப்ராடக்ட்டு எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுங்களா ஹெச்சிஎஃப் வந்து கிடச்சிடும். அந்த லாஜிக்கை வச்சு சொல்லியிருக்காங்க. பட் இது ஓகே. தேங்க்யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்.